Hi friend, this is Maheshwari cooking channel. இன்னைக்கு வந்துட்டு பாம்ப்ளேட் ஃபிஷ் கிரேவி பார்க்கலாம். என்னென்ன ஐட்டம்னா 1/2 kg பாம்ப்ளேட் ஃபிஷ், புளி ஊற வச்சுக்கோங்க, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 தக்காளி, ஒரு வெங்காயம் வச்சுக்கோங்க. சோம்பு ஒரு ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணால் அது வந்துட்டு ஒரு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் அதிலே போட்டு வதக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்கனாக்கா, மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு வெங்காயம் போட்டு கட் பண்ணி போடுங்க. ஒரு பீஸ் இஞ்சி கம்மியாக இருக்கணும், பூண்டு அதிகமாக இருக்கணும். 2 தக்காளி போட்டு நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. அந்த மசாலையில் போட்டுக்கோங்க. மசாலையை போட்டு வதக்குங்க. இப்போ ட்ரை மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகா பொடி, தனியா பொடி 1/2 ஸ்பூன். மிளகாத்தூள் அதிகமாக இருக்கணும், தனியா பொடி கம்மியாக இருக்கணும். இது செட்டிநாடு ஸ்டைல் ஃபிஷ் கிரேவி பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறீங்க இல்லையா, அந்த பவுட்ரு போடுங்க. சால்ட்டு போட்டுக்குங்க. மசாலா நல்லா வதங்கட்டும். புளி கரைச்சி வச்சுக்கோங்க. மசாலா வதங்கணும் நல்லா. இப்போ புளி தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா அது மசாலா வந்துட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொச்சோன்னே ஃபிஷ் போடுங்க. ஃபிஷ் போட்டுட்டு ஜாஸ்தி கலக்கக்கூடாது, லேசாக தான் கலக்கணும், இல்லைன்னா மீன் உடஞ்சிடும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.